Hi friends, welcome to Fragrance of My Life. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல இருந்து உங்களுக்காக பைனாப்பிள் தயிர் பச்சடி எப்படி செய்யறதுன்னு பாப்போம் வாங்க. ரெசிபிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை தட்டி அப்படியே ஆல்னு கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். உங்களுக்கு நம்ம சேனல்ல வர கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பைனாப்பிள் தயிர் பச்சடி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கப் பைனாப்பிளை குட்டி குட்டியாக வெட்டி மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி ஒரு பேனில் சேர்த்துக்கோங்க. பைனாப்பிளோட கலர் உங்களுக்கு லைட்டாக இருக்குன்ற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் அரைக்கும் போதே கொஞ்சமாக ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது 1 நிமிஷம் போல் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க. இதுக்கு ஒரு 1லேருந்து 1.5 நிமிஷம் போல் எடுக்கும். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா பைனாப்பிள் சேர்த்துக்கோங்க, குட்டி குட்டியாக வெட்டினது. இது உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 2 ரிங்கு பைனாப்பிள் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த அன்னாச்சி பழம் நல்லா வேகணும், அது வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். அன்னாச்சி பழத்தை இந்த மாதிரி சமைக்காமல் நீங்கள் டைரெக்டாக அப்படியே தயிரில் சேர்த்து கூட ரைத்தா செய்யலாம். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லா சுவையாக இருக்கும். அன்னாச்சி பழம் வெந்துருச்சான்னு செக் பண்ணி பாருங்கள். வெந்துருச்சுன்னா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இது நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம தயிரில் சேர்க்கணும். சூடாகவே தயிரில் சேர்த்திங்கன்னா தண்ணியாக ஆகிடும் ரைத்தா. இந்த ரைத்தா செய்கிறதுக்கு 1 கப்பு நல்லா திக்கான தயிர் எடுத்திருக்கேன். நம்ம ஆல்ரெடி வேக வச்ச பைனாப்பிள் ஆறிடுச்சுன்னா இதில் சேர்த்துக்கலாம். அப்படியே நம்ம பைனாப்பிளை நல்லா குக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்க்குறதால உங்களுக்கு அந்த ரைத்தாவில் பைனாப்பிள் நல்லா மிக்ஸ் ஆகி அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லா இறங்கி இருக்கும். நீங்கள் அப்படியே டேரெக்டாக சேர்க்கும்போது அது நறுக்குன்னு கடிப்படுற மாதிரி இருக்கும். இப்போ இதில் வறுத்த ஜீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உங்கள் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இடித்து சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஃப்ளேவரு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இந்த ரைத்தா பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்கெல்லாம் தயிர் பச்சடி வச்சு சாப்பிடுவீங்களோ எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். புலாவுக்கு, பிரியாணிக்கு, ஸ்டஃப்டு பராத்தாலாம் செய்வோம் இல்லையா, ஆலு பராத்தா, கோபி பராத்தா, அந்த மாதிரி பராத்தாஸ்க்கும் இந்த மாதிரி தயிர் பச்சடி செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா சும்மா ஒரு சிட்டிகை மிளகாய்த்தூள் கார்னிஷிங்க்காக போட்டுக்கிறேன். கொத்தமல்லி கொஞ்சம் மேலே தூவி விட்டுடலாம். சுவையான பைனாப்பிள் தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இந்த அன்னாச்சி பழம் தயிர் பச்சடி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.